சாரு ஹாய், என்ன அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்ன? இப்படி வாங்க. போங்க போங்க. என்ன சாரு? ஏங்க, நான் உங்களை வர சொன்னா ஏன் இவனை கூட்டிட்டு வரீங்க? என்ன சாரு, இவன் எப்போ என் கூட ஒட்டிக்கிட்டு தானே இருப்பா. இன்னைக்கு என்ன புதுசா கேக்குற? நம்ம ஃபேமிலி மேட்டர் பேசும்போது நீ நடுவுல இருக்கணுமா? ஏய் முட்டாள், நாகரிகம் தெரியாதவனே, போடா அந்த பக்கம் போடா. எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டு. ச்சே, என்ன விஷயம் சாரு? ஏதாவது இன்ப அதிர்ச்சி தர போறியா? அந்த அரவிந்த் பையன் நிவேதாவை ரொம்ப தொல்லை பண்றானா. அவளை பாக்குறதுக்காக சென்னைக்கு வர போறானா. அவ அழுது புலம்புறா. வரட்டும், அவனை தூக்கி போட்டு மிதிச்சு ஆளுங்களை வச்சு உதைக்கிற ராஸ்கல். இங்க பாருங்க, வழக்கம் போல லூசுத்தனமா ஏதாவது பண்ணி விஷயத்தை சிக்கலாக்கிடாதீங்க. இது நிவேதாவோட வாழ்க்கை பிரச்சனை. இது ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். இது பாருங்க, இது என்கிட்ட விட்டுருங்க, நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரி, நீயே ஹேண்டில் பண்ணிக்க. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு. வேண்டாம் சாமி, உங்க ஹெல்ப் ஒன்னும் வேண்டாம். நீங்க பேசாம சும்மா இருந்தா அதுவே போதும். என்ன உன் தலையில ஏதாவது நட்டு கயண்டுச்சா? என் ஹெல்ப் எதுவும் வேண்டான்னு இப்ப சொல்றல, அப்புறம் எதுக்காக என்ன வேலை மடக்கிட்டு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்ன? அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னான்னா ஜாக்கிரதையா பேசுங்க. மேற்கொண்டு பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க. நம்ம நிவியோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை வார்ன் பண்றதுக்கு தான் வர சொன்னேன். ஆமா, எல்லாத்துலயும் நீதான் பெரிய அறிவாளி, நான் முட்டாள். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க? சத்தம் போடாதீங்க. சரி, அந்த வக்கீலுக்கு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன். டேய் பஸ் வர அப்படி. என்ன டாக்குமெண்ட்ஸ்? சரி சரி, இப்பவே வக்கீல பார்த்து இதெல்லாம் கொடுத்து டீடைல்ஸ் சொல்லிடுங்க. லேட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே வருஷக்கணக்கா இந்த கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு. சரி மேம், ஆர்டர் கொடுத்துட்டேல, பண்ணிக்கிறோம். பாய், see you. டேய் டாக்குமெண்ட்ஸ் கொடுறா. இந்தாங்க. சொல்லு சார். அந்த பொண்ணு மேட்டர்ல ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் போல இருக்கு சார். அந்த அம்மா அவங்க புருஷனை வர சொல்லி நம்ம பொண்ணுக்கு யாரோ தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லுச்சு சார். அதுக்கு அந்த ஆள் சொல்றான், அவன் வரட்டும், நான் ஆளை வச்சு அடிக்கிறேன்னு சொல்றான் சார். அதுக்கு அந்த அம்மா எதையாவது பண்ணி குழப்பிறாங்க, அதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு சார். அப்படின்னா அந்த நிவேதாவுக்கு யாரோ ஒரு ஆளால பிரச்சனை இருக்கு. இந்த விஷயத்தை டீல் பண்றதுக்கு சாரு அந்த ஆளை மீட் பண்ண போவா. அப்படி போகும்போது சாருவை நாம போட்டு தள்ளிட்டா நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது. மேட்ரு வேற மாதிரி போயிடும். என்னடா சொல்ற? சரிங்க சார், நீங்க எப்படி சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்றேன் சார். உங்க போனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சார். இந்த வேலையை முடிச்சுட்டு தான் சார் அடுத்த அசைன்மெண்ட் எடுக்கணும். சரி, கொஞ்சம் பொறுமையாயிரு. சமயம் வரும்போது அடிப்போம். சரிங்க சார். செம்பகா, வா வா வா. எப்ப அங்க இருந்து வர போறீங்க? வரணும்க்கா, இந்த மாசத்தோட வந்துட வேண்டியதான். சீக்கிரமா வாங்க. பியூலா இல்லையாக்கா? மேலதான் இருக்கு. ஆர்த்தி பிள்ளை கீழே தூங்கிட்டு இருக்கு. அம்மா ரூம்ல இருக்காங்க. அம்மா கூப்பிடட்டுமா? இல்ல வேண்டாம்க்கா, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் பியூலாவை பாத்துட்டு வரேன். சரி செம்பகா, நீ மேல போ, நான் கடை போயிட்டு வந்துடுறேன். என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? ஆபீஸ் இல்லையா? ஒன்னும் இல்ல, சும்மா பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னடா பேசணும்னு வந்துட்டு பேசாம இருக்க? பேசு. பிரேம் என்ன பார்க்க வந்திருந்தாரு. என்னப்பா பிரேமன்னு சொன்னதும் சைலண்ட் ஆயிட்ட? காளிதாசன் எழுதின ஒரு புஸ்தகம் பேரு மேகதூதம். மேகத்தையே தூது விடுறது. அந்த மாதிரி நீ என்ன பிரேம தூதமா? நானும் பிரேம் கிட்ட இதுதான் கேட்டேன். நீங்களும் பியூலாவும் நல்லா பழகுறீங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும். நான் ஒரு மூணாவது மனுஷி, நான் பேசினா நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். பியூலா என் மேல கோவமா இருக்கா. போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா. எனக்காக போய் பேசுங்க ப்ளீஸ்னு சொன்னாரு. அதனாலதான் வந்தேன். இப்ப எதுக்காக இந்த தூது? ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்க அவரு விரும்பல பியூலா, அதுக்காக தான்.
நீ ஏன் பியூலா அவர்கிட்ட இருந்து தள்ளி தள்ளி போற? செண்பகா, நீ ஒருத்தர்கிட்ட ரொம்ப உரிமையோட பழகுற. ஆனா அவருக்கு நீ முக்கியம் இல்ல, வேற ஒருத்தர் தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. நீ என்ன பண்ணுவ? சரி, நம்மள நெருக்கமா நினைக்காதவங்க கிட்ட இருந்து நாம தள்ளி நிப்போன்னு தள்ளி நின்னுக்குவேன். அதுதான் நானும் இப்ப செய்யறேன். நான் பிரேமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், ஆனா அவன் உனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். நான் விலகிட்டேன். என்னப்பா என்ன சொல்ற நீ? என்னை விட நீதான்ப்பா பிரேமுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. பிரேம் ரொம்ப நல்லவர் பியூலா. நான் இல்லைன்னு சொல்ல செண்பகா, நல்லவன் தான். ஆனா அவன் நல்லவனா இருக்கிறது தானே பிரச்சனையே. அவன் ஒரு அயோக்கியனா இருந்திருந்தானா அது எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவன என்னால ஈஸியா டீல் பண்ண முடியும். ஆனா நல்லவனா இருக்கிற ஒருத்தன் என்னை விட்டு விலகி போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் ஒண்ணு விலகி போல, நீதான் அவரை விட்டு விலகி விலகி போயிட்டு இருக்க. ஏய் பியூலா, ஏய் ஏன் அழற? இது பாரு, அழாதம்மா. என்னாச்சு பியூலா? ஏன் அழற? என்னாச்சு மேடம்? அவ மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்ல முடியாம அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்காக நான் பேசுறேன். அதான் உங்க 2 பேருக்குமே நல்லது. என்ன மேடம்? பியூலா பிரேம லவ் பண்றா. அது எனக்கு தெரியும் மேடம். ஆனா பிரேம் இவளை லவ் பண்ணல. அதுவும் கூட எனக்கு தெரியும் மேடம். பிரேம் கிட்ட இவ லவ் ப்ரப்போஸ் பண்ணப்ப அவன் அதை ஏத்துக்க மறுத்ததுக்கு காரணம் அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்றாங்கிறது தான். என்ன மேடம் சொல்றீங்க? பியூலாவோடையும் பிரேமோடையும் நெருக்கமா பழகுற ஃப்ரெண்டுனா எனக்கு தெரியாம பிரேம் மனசுல பியூலா இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி இருக்காங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு மேடம். ஆனா அந்த இன்னொருத்தி யாருன்னு தெரிஞ்சா நீ ஆச்சரியப்பட மாட்ட, ஷாக் ஆயிடுவ. யாரு மேடம்? நீதா செண்பகா. நீங்க சொல்றத என்னால எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல மேடம். பிரேமோட எனக்கு இருக்கிறது வெறும் நட்பு தான். நீ அப்படி நினைக்கிறம்மா, ஆனா அவன் வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானே. இவ பிறந்த நாள் அன்னைக்கு அவன் ஒன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அவன் தான் தன்னை முதலாளா விஷ் பண்ணணும்னு பியூலா நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவன் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு பியூலாவோட பர்த்டேவே மறந்துட்டான். அவன் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததையும் இவ கூட சர்ச்சுக்கு வராம போனதை பத்தியும் பியூலா பாவம் தப்பாவே நினைக்கலடா. ஆனா இவளுக்கு அன்னைக்கு பிறந்த நாளுங்கிறதையே மறந்தான் பாரு. அதுதான் இவளால தாங்கிக்க முடியல. ஆனா ஆனா அந்த மாதிரி எண்ணத்தோட நான் பிரேம் கிட்ட பழகினதே இல்ல மேடம். செண்பகா, இது பாரு, உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா நீ முதல்ல யாரை கூப்பிடுவ? சொல்லுமா, யாரை கூப்பிடுவ? என்னையா, பியூலாவையா, இல்ல லோக்கல்ல இருக்கிற உங்க மாமாவையா? எல்லாரையும் விட்டுட்டு பிரேம தானே கூப்பிடுற. அவனுக்கு என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? ஏன்னா மத்தவங்களை விட பிரேம் தான் நெருக்கமானவன்னு உன்னோட சப்கான்ஷியஸ்ல இருக்கு. அது எப்ப வேணாலும் லவ்வா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? நான் அவரை காதலிக்கல, காதலிக்கவும் மாட்டேன். நீங்க சொல்ற நெருக்கம் காதலா மாறும்னா அப்படி ஒரு நெருக்கம் எனக்கு தேவையே இல்லை. செண்பகா, பிரேம் இல்லாட்டி நான் ஒன்னும் செத்துற மாட்டேன். நீ இந்த விஷயத்துல எனக்காகவோ இல்ல மேம் சொன்னதுக்காகவோ எந்த முடிவும் எடுக்காத. இல்ல பியூலா, நான் புதுசா எந்த முடிவும் எடுக்கல. என் குடும்பத்துக்காக நான் வேலைக்கு வந்தப்பவே எடுத்தது. அதை நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். காதலுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடம்பரம். அது செந்தில்னாலும் சரி, ஆகாஷ்னாலும் சரி, பிரேம்னாலும் சரி, இதான் என் முடிவு.
பிரேம் இப்படி ஒரு எண்ணத்தோட என்கிட்ட பழகுறாருன்னு எனக்கு தோணவே இல்லை. அது தப்புன்னு நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஷண்பகா, நீங்க 3 பேரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்க கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு சகிக்க முடியாம தான் நான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சேன். நான் பண்ணது நல்லதான்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நல்லதுன்னு நினைச்சுதான் நான் பண்ணேன். நிச்சயமா நீங்க பண்ணது நல்லதுதான் மேடம். இல்லனா இந்த கண்ணாமூச்சில யாராவது ஒருத்தர் காயப்பட்டிருப்போம். சரியா சொன்னா நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சாரி பியூலா. சேச்சே, எதுக்கு ஷென்பா சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். எனக்கும் உனக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதுவும் இப்போ விலகிடுச்சு. எனக்கு எப்பவுமே உன் மேல கோவம் இருந்ததே இல்லை. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பியூலா. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் வரேன் மேடம். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. இவ்வளவு மாதிரி நீயும் எதையாவது நினைச்சுக்கிட்டு எங்கேயாவது இடிச்சுக்காத. இல்ல மேடம், அவ ஒரு விஷயத்த நம்பி ஏமாந்த, அதனால உண்டான குழப்பத்துல இடிச்சுக்கிட்டா. ஆனா என் விஷயத்துல ஏற்கனவே இருந்த கொஞ்ச நெஞ்ச குழப்பமோ தீந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனால எங்கேயும் இடிச்சுக்க மாட்டேன். நல்லா பேசுறீங்க எல்லாரும். சரிம்மா, போயிட்டு வா. வரேன்ப்பா. பாய்டா. மனுஷனா போறான்னையா, ஃபைட்டிங் நேச்சர் இல்லைனா அப்புறம் என்ன மனுஷன்? ஆடு மாடு மனுஷனும் என்னையா வித்தியாசம்? டேய், பேசாம கால் டாக்ஸிலேயே போயிடுவோம்டா. இந்த ஷேர் ஆட்டோலாம் போறது எனக்கு என்னமோ பிரஸ்டீஜ் குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குடா. அப்ப எடுங்க காசு எடுங்க, நம்ம டாக்ஸிலே போலாம். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணுடா. அப்புறமா வட்டியோட சேர்த்து கொடுத்துறேன். ஆமா, பேசுறதான். என்னைக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க? ஷேர் ஆட்டோவுக்கே தடவை தான் பொறுக்கிட்டு வந்திருக்கோம். பேசாம இருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு மட்டும் தெரியாது. ஆமா, என்னையா நீங்க போங்கயா. சரி, போன வெய்யா. இதுக்கு மேல நான் எது சொன்னாலும் உனக்கு புரியாது. போன வெய்யா. என்ன நான் சொல்றது? வந்துருச்சு. ஹோல்ட் ஆன். ஹோல்ட் ஆன், நிறுத்துங்க. பாஸ் வாங்க. ஐயே, சார் வராரு, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சாராவது மோராவது, இதுக்கு மேல எங்கேயா தள்ளி உட்கார முடியும்? சார், பாக்குறதுக்கு ஐயப்ப பக்தர் மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். தள்ளி உட்காருங்க சார். போங்க. சீட்டா மனுஷனாயா, தள்ளியா. யோ, இப்படிதான் உட்கார முடியும். விருப்பம் இருந்தா உட்காரு, இல்லைன்னா இறங்கியா. வழியோடியா, தூர போயா. வந்துட்டான், மேலே ஏறி உட்கார. யோ, இதுல சீட்டா மனுஷனா? உங்க டைலாக் தான் சார். இப்படித்தான் உட்கார முடியும். இஷ்டம் இருந்தா உட்காருங்க, இல்லாட்டி வெளில கிளம்புங்க. என்னையா நாடு இது? சிங்கப்பூர்லலாம் இப்படி கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன் இங்க வந்த? அங்கே இருக்க வேண்டியதானே? சிங்கப்பூர்ல வண்டியில இடம் இல்லைன்னா இப்படி முண்டி அடிச்சுட்டுலாம் ஏற மாட்டாங்க. வரிசையில நின்று அடுத்த வண்டியில ஏறுவாங்க. ஆஹா, எங்களுக்குலாம் வண்டியில இடம் இருக்கு, நாங்க உட்காந்து வர்றோம். உனக்கு இடம் இல்ல, நீ நின்றுட்டு வர்ற. பேசாம மெதுவா இறங்கி கியூல நின்று அடுத்த வண்டியை பிடிச்சி வர வேண்டியதானே? என்னையா இது அராஜகமா இருக்கு? என் சீட்டை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு என்னை பார்த்து இப்படி கேக்குறீங்க? சார், தயவுசெய்து வண்டி உள்ள அரசியல் பேசாதீங்க. சும்மா வெறுப்பேத்தாதையா. யார் அரசியலை பத்தி பேசினா? ஏதோ சீட்டு நிக்கிறத பத்தி பேசுறீங்களே, எலெக்ஷன் ஷீட்டை பத்தி தானே சொன்னீங்க. ஆட்டோல உள்ள சீட்டை பத்தி தான் ஏன் பேசினேன்? சாரி சார், நான் சரியா கவனிக்கல. என்ன சார் பிரச்சனை? எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்காங்கய்யா. சரி விடுங்க சார், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அறிவு இருக்காடா உனக்கு? கார் சர்வீஸ்க்கு விட்டுவான்னு எப்ப சொன்ன? என் பேச்ச கேட்டியா நீ? இப்போ முக்கியமான வேலைக்கு போகும்போது கார் சர்வீஸ்ல இருக்கு, நம்ம நாரி போன ஷேர் ஆட்டோல போயிட்டு இருக்கோம். என் இமேஜ் என்னடா ஆறுது? ராஸ்கல். என்னையா ரொம்ப பெருசா பீத்திக்கிறீங்க? எனக்கும் தான் சிங்கப்பூர்ல 3 கார் இருக்கு. நான் யார் தெரியுமா? சிங்கப்பூர் கிங்கியா. என்னையா பேரு சிங்கப்பூர் கிங்? எங்க பாஸ் யாரு தெரியுமா? சென்னை சிங்கம், ஹைகோர்ட் கிங். ஏன் சிரிக்கிற? இல்ல, எல்லா கிங்கும் நம்ம ஆட்டோல வராங்களே, அப்ப
அப்போ நம்ம யாருன்னு நினைச்சேன் சிரிச்சேன். டேய், ராஸ்கல், உன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். மானத்தை வாங்காத. பேசாம வா. அதெல்லாம் நமக்கு தேவையாடா அறிவு. உங்க இடம் வந்துடுச்சு, இறங்குங்க. யோ கிங்கு, ஆ. யோ ஃபைல் எடுத்துக்க. சாரி சார். ஏண்டா ஃபைலை ஒழுங்கா வச்சுக்க மாட்டியா? நம்ம வாழ்க்கை எதில் தாண்டா இருக்கு. எவ்வளவு முக்கியமான ஃபைல் இது. ராஸ்கல். ஹாய் பியூலா. ஏய் ஹாய் ரியா, என்ன அதிசயம் இந்த பக்கம் வந்திருக்க? இல்ல ஆட்டோக்காரன் உடைச்ச உன்னோட ஸ்ட்ராங்கான கால் சரியாயிடுச்சான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப பரவாயில்லடா. ஐயோ, அப்ப நீ சீக்கிரம் ஆபீஸ்க்கு வந்துருவியா? ஏன்டா நான் ஆபீஸ் வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல கடைசியா நானும் ஒருத்தனை புடிச்சிட்டேன். அவன் அப்பப்ப ஆபீஸ் வந்து போயிட்டு இருக்கான். நீ இல்லாதனால நிம்மதியா உன்னோட சீட்ல உட்காந்துட்டு நான் தான் இந்த கம்பெனியோட பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த லூசு அதை உண்மைன்னு நம்பிட்டு என்ன காதலிக்கிற மூடுக்கு வந்துட்டான். நீ வந்துட்டனா ஏன் சாயம் வெளுத்துருமே, அதான் யோசிக்கிறேன். அப்ப நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன? உன்னோட லவ்வுக்காக ஏன் இன்னொரு களி உடைச்சுக்கிட்டுமா? இப்ப வேணா, தேவைப்படும் போது சொல்றேன். உனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வெயிட் 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 ரொம்ப லொல்ல ஆயிடுச்சு உனக்கு. கோபப்படாத Too much. உனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுத்தான்ல, அவனோட மெயில் ஐடி கூட கொடுத்தல. ஆமா. அவன் எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து மெயில் அனுப்புறான்றத டேஸ்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? அவன் அவனோட சொந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அனுப்பல, ப்ரௌசிங் சென்டர் போய் அங்கிருந்து தான் அனுப்பிச்சிருக்கான் உனக்கு. ப்ரௌசிங் சென்டர்னா அங்க நிறைய பேர் வந்து ப்ரௌஸ் பண்ணுவாங்களேடா. அம்மா தாயே, என்னால இவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்தா அந்த ப்ரௌசிங் சென்டரோட அட்ரஸ். தேங்க்ஸ்டா. வெப் ஹோம் இன்டர்நெட் கஃபே நியர் டிஎம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வண்டலூர். சரிடா, நான் கிளம்புறேன். என் ஆள் வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, பை. பை பை. பாய். என்ன பியூலா, என்னாச்சு? ஏன் அட்ரஸ் பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்ட? டிஎம் காலேஜ் பக்கத்துல தானே அந்த ப்ரௌசிங் சென்டர் இருக்குன்னு ரியா சொன்னா. ஆமா, அந்த காலேஜ்ல தான் சூர்யாவும் படிக்கிறான்.